இந்த சின்ன பசங்க செஞ்ச சின்ன விஷயம் என்னோட லைஃபே மாத்திருச்சு. ஆமாங்க. ஒரு 10, 12 வயசு சின்ன பசங்க ஆசை ஆசையா காசு சேர்த்து வச்சு நெறைய கோல்ட் ஃபீஸ் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போற வழியில வந்து இத நான் பிடிக்கிறேன், இவன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அத கையில இருந்து கீழ போட்டு உடைச்சர்றாங்க. கோல்ட் ஃபீஸ்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கு. இவனுங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சர்றானுங்க. ஐயய்யோ! ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த கோல்ட் ஃபீஸ்லாம் தத்தளிக்குதே! என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்க்கும்போது ஒரு கோல்ட் ஃபீஸ் மட்டும் பக்கத்துல இருக்க ஓடையில வந்து குதிச்சிடுது. இத பார்த்தோனே மத்தவங்க எல்லாருமே ஓகே. இப்படிதான் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு, "சீக்கிரம் வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா கோல்ட் ஃபிஷ்ஷையும் தூக்கி அந்த ஓடையில வந்து போட்டுர்றாங்க. பல மீன்கள் வந்து தப்பிச்சிருச்சு. உண்மைய சொல்லணும்னா, இவனுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா, ஒரு லிவிங் பீயிங்க வந்து கையில கொண்டு போறாங்க. பட் அதில அவனுங்க மிஸ் பண்ட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸ் பசங்க கொஞ்சம் சரியில்ல. பட் கேரக்டர் வைஸ் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம லைஃப்லயும் வந்து நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லா நெறைய விஷயங்கள பண்ணணும்னு பார்த்திருப்போம். ஏதாவது 1, 2 இடத்துல அது மிஸ் ஆயி தப்பா போயிரும். பட் இருந்தாலும் அது சரி பண்றதுக்கான வழிகள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அதுக்கு முயற்சி எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அது சரி பண்ணக்கூடிய ரூட் உங்களுக்கு தெரியுதுன்னா, அத நீங்க முயற்சி பண்றீங்கனாலே, நீங்களும் ஒரு சூப்பர்பான பெர்சன் தான். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு எப்பவுமே இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.